வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழனி ஆண்டவர் முருகரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முருகர் டெம்பிள் விசிட் பண்ணியிருக்கோம். அந்த முருகர் சிலை பார்த்துட்டு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இந்த பை மோட்டில் என்ன பண்ணுறோம்னா வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், மளிகை பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை ஐட்டமும் இந்த பை மோட்டில் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? நமக்கு தேவையான இது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம அதில் போய்ட்டு வாங்கிட்டு இருக்கோம்னா, அதோட இந்த பை மோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கிது. ஓகேவா? அந்த மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பை மோட் ஷாப்பிங்கில் ரொம்ப 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 கம்மியாக நமக்கு விலை குறைவாக எல்லா பொருளும் கிடைக்கிது. அதனால் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். அது பார்த்தோன்னா ஆப்பிள் ஸ்டோருக்கு, ஆப்பிள் மொபைலுக்கு தனி ஸ்டோர் அப்ளிகேஷனும் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் தனி அப்ளிகேஷனும் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பை மோட் ஷாப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூரத்துலேருந்து போகும்போது பழனி கோயில் மேலே கோயில் எப்படி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகும்போது ரோப் வழியாக போயிட்டோம். அந்த ரோப் வழியாக தான் பார்த்துட்ருக்கோம். ரோப் வழியாக காரு போகும், ரோப்பில் அந்த பஸ் மாதிரி ட்ரெயினை இழுத்துட்டு போகும். இதுதான் அதோட இது. நாம் போன பஸ் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம போனோம். மின் நிலுவை ரயில். ஓகேவா? மின்சாரத்து மூலமாக ரோப் மேலே இருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இங்கே தான் இருக்கும் கோயில். இந்த ரோப்புக்கு மேலே ஏறினா வந்தோடனே அப்படியே முன்னாடி பார்க்குறோம். ஓகே, நம்ம ஈவினிங் நேரத்தில் தான் வந்தோம். அந்த போக சொல்லி ஃப்ரெண்டில் போக சொல்லி கோயிலோட கருவறை இருக்குது. ஓகே, அப்போ டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம கோயிலை பார்த்து சாமி போவோம். இந்த சாமி 6 விதமாக சொல்லுவாங்க. 6 படை முருகன்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கோலத்தில் இருப்பான்னு சொன்னாங்கல்ல. ஆண்டி கோலம், ராஜா வேஷம் மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேஷமாக நம்ம அப்படியே நம்மளால் பார்க்க முடியும். நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ராஜா வேஷத்தை தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? மற்ற எதுவும் பார்க்கல. ராஜா வேஷம் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அது இந்த அர்த்தம் என்ன எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. நீங்கள் எந்தெந்த வேஷத்தில் போய் முருகரை பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாம் பார்த்தது ராஜா வேஷத்தில் தான் பார்த்தோம். ஆனால் சரி, அந்த எந்தெந்த வேஷம் போடுறாங்களோ எல்லாமே எடுத்து பார்த்துருக்கோம். அது பார்த்து முடிச்சிட்டோன்னே தங்க ரதம் இருக்குது. ஓகே, பெரிய சிறப்பம்சமே என்னென்னா பார்த்தோன்னா தங்க ரதம். ஓகே, தங்க தேர் இழுப்பாங்க இரவு ஒரு 8 மணிக்கு. இந்த தங்க தேரை தான் பார்த்துட்ருக்கோம். தங்கத்தேர் எல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்பணம் கட்டியிருக்கணும். ஃபஸ்ட்டு முன்பணம் கட்டிட்டு இந்த தேதியில் நீங்கள் தங்க ரதம் நீங்கள் இழுக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த தங்க ரதம் இழுக்கலாம். பாருங்கள், தங்க ரதத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது டெய்லி இழுப்பாங்க. இது 8 மணி ஷார்ப்பாக ஆச்சுன்னா 8 மணிக்கு தங்க ரதம் இழுப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இதில் இந்த காயினோ இதுக்கு எதனா நம்ம போடுறோம்ல தானியங்களோ அது மாதிரி எனக்கு வீடியோ பட்டு வாங்க. 3 நபர்களுக்கு மேல் தங்கரதம் இழுக்க யாரும் வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மலைக்குடியில் அறிவிப்பு. தங்கரதம் பவனி வரும்பொழுது பக்தர்கள் தங்க ரதத்தின் மீது காசுகளையும் நவதானிய பொருட்களையும் வீசி எரிய வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
தங்க ரதத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ள மின் விளக்குகள் எலக்ட்ரிக் பல்புகள் உடைந்து சேதமடைகின்றன. மேலும் இருந்த காசுகளை பக்தர்கள் கீழே குவிந்து ஏற்ற முயலும் போது அது பிற்பாக்கெட் திருடர்களுக்கு ஏதுவாக அமைந்துவிடும். எனவே பக்தர்கள் தங்களது காணிக்கை பொருட்களை அதற்கென நிறுவப்பட்டுள்ள உண்டியலில் தங்களது கைப்பட இறையரும் பெறுமாறு திருக்கோவில் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பக்தர்களுக்கு திருக்கோவிலின் முக்கிய அறிவிப்பு: தங்கரதம் சுற்றி வரும்பொழுது மலைக்கோவிலில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பக்தர்கள் தங்களது உடைமைகளான தாய்மார்கள் அணிந்திருக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகள், மணிப்பூர், ஹேண்ட்பேக், செல்போன், கை கடிகாரம், கை குழந்தைகள் அணிந்திருக்கும் தங்க நகைகள், சிறுவர் சிறுமிகள் அணிந்திருக்கும் தங்க ஆபரணங்களையும் தங்களது சொந்த பொறுப்பில் மிகுந்த கவனத்துடன் பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கூட்டத்தின் நடுவே நல்லவர்கள் பிக் பாக்கெட் திருடிகள் தங்கள் மத்தியில் உலாவக்கூடலாம். பக்தர்கள் அவ்வாறு மணக்கோவில் பக்தர்களுக்கு திருக்கோவில் அறிவிப்பு. அதிகாரத்திலிருந்து மணக்கோவில் ரோப்காரில் பயணம் செய்ய வரும் பக்தர்கள் ரோப்கார் சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அங்கே இங்கே இதெல்லாம் ஒன்றும் அந்த காலத்தில் வந்து யானை யானை